Taste the Daily. திமுக ஆட்சியில் முடக்கி வைக்கப்பட்டுள்ள பாதுகாக்கப்பட்ட காவிரி நீர் வழங்கும் திட்டம் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மீண்டும் செயல்படுத்தி பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் வழங்கப்படும். எழுச்சி பயணத்தின் போது புரட்சி தமிழர் உறுதி. 124 கிராமங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அதிமுக ஆட்சியில் வழங்குவதற்காக திட்டமிட்டு 40% பணிகள் முடிக்கப்பட்டது. வேண்டுமென்ற திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காக இந்த திட்டத்தை இன்றைக்கு முடக்கி வைத்திருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சிகளுடன் இந்த திட்டம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு இன்றைக்கு மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வந்து இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் எலச்சிபாளையம் பரமத்தி ஒன்றி செல்கின்ற 726 குடியிருப்புகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் கொடுக்கப்படும். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் ஆம்லெட்டில் கூட கஞ்சாவை கலக்கி கொடுப்பதாக குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பதால் இளைஞர்கள் சீரழிவதாக எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. கிராமத்திலிருந்து நகர வரை கஞ்சா விற்காத இடமே இல்லை. கஞ்சா பல வடிவத்தில் வந்துட்டு சாக்லேட்ல வந்திருக்குதான், என்னன்னு தெரியல. இப்ப இன்னைக்கு பார்த்த ஆம்லெட்ல அதை கலக்கி போட்டு கொடுக்குறாங்க. ஆம்லெட் போடுறாங்க பாருங்க, அதுல கூட கலக்கி இந்த கஞ்சா போதை கலக்கி அந்த உணவு பரிமாறுவதாக பத்திரிகை செய்தி. ஆக எவ்வளவு மோசமான நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த மாவட்டத்தில் இருக்கும் அமைச்சர் கூட ஸ்டாலினை பார்க்க முடியாது. ஆனால் நான் முதல்வராக இருந்தபோது சாதாரண தொண்டர் கூட என்னை சந்திக்க கூடியவனாக இருந்தேன். ராசிபுரத்தில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இருக்கிற அமைச்சர் கூட ஸ்டாலின் பார்க்க முடியாது. பார்க்க முடியுமா? கேட்டு பாருங்க. இந்த அமைச்சரை எத்தனை முறை இங்க இருக்கிற திமுக அமைச்சர் நேரடியா போய் திரு ஸ்டாலினை சந்திச்சாருன்னு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது சாதாரண தொண்டன் கூட கிராமத்திலிருந்து வருகின்றவர்கள் கூட என்னை நேரடியாக சந்தித்து அவளுக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியவனாக இருந்தேன். திமுக ஆட்சியில் மக்கள் வாழ முடியாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாகவும் சிறுமிகள் முதல் பாட்டியம்மா வரை பாதுகாப்பு இல்லை எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். போதையில்லா தமிழகத்தை உருவாக்க அதிமுக அரசு அமைய மக்கள் துணை நிற்க வேண்டும் என்றும் புரட்சி தமிழர் வேண்டுகோள். பருப்பு உயர்ந்தாச்சு, என்ன விலை உயர்ந்தாச்சு, மக்களுக்கு வாழ முடியாத சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, நம்முடைய பாட்டியம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்ல. அப்படி அவளா ஆட்சி தேவையா? தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று உங்களுக்கு அதிமுக அரசு வழங்கும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். தமிழகத்தில் போதைப் பொருள் இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வெற்றி பெற நீங்கள் துணை நிற்க வேண்டும். தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 32 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளதாக பச்சை பொய் பேசும் ஸ்டாலினுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் தகுந்த தண்டனை கொடுப்பீர்களா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. ஸ்டாலின் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் திமுகவால் இனி ஆட்சிக்கு வர முடியாது என புரட்சி தமிழர் ஆவேசம். திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டு காலத்தில் 932 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு 10,50,000 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டு 77 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு சொன்னாங்க. சேந்தமங்கலத்தில் வேலை கிடைச்சிருக்குதா? பொய் தானே. ஒரு முதலமைச்சர் பச்சை பொய்ய சொல்லி நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற முதலமைச்சருக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தகுந்த தண்டனை கொடுப்பீங்களா? ஜிஎஸ்டி அமைப்பு எளிமைப்படுத்தப்பட்டு 4 விகிதங்களில் இருந்து 5% மற்றும் 18% என 2 விகிதங்களாக குறைக்கப்பட்டுள்ளது. இது குறைந்த வருமானம் உள்ளோருக்கு நிவாரணம் தரும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னையில் பேட்டி. இன்னைக்கு மோடி ஐயா கைடன்ஸ்ல 18ல இருந்து 5 வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கோம். 12ல இருந்து 5க்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். 12ல இருந்து சூனியத்து கூட சில ஐட்டம்ஸ் போயிருக்குன்றத நம்ம கவனிக்கணும். இதனால இந்த 140 crore பீப்புளுக்கு கூட பலவிதமான ஐட்டம்கள் மூலமாக ரேட் குறைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு குறைக்கப்படும்? 1% இல்ல, 0.5% இல்லைங்க, கிட்டத்தட்ட 10, கிட்டத்தட்ட 13% வரைக்கும் குறைச்சிருக்கும்.
ஆபரேஷன் சிந்தூரின் மூலம் தீவிரவாதிகள் கனவிலும் நினைக்காத பாடத்தையும் எதிரிகளுக்கு நமது பதிலடியின் வலிமையையும் காட்டினோம். 1965ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் பங்கேற்ற ராணுவ வீரர்கள் உடனான கலந்துரையாடலின் போது பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம். மத்திய அரசு கொடுமைப்படுத்திக் கொண்டிருப்பது போலவும் தமிழகத்திற்கு உரிமையை திமுக தான் வாங்கித் தருவது போலவும் ஒரு மாய தோற்றத்தை ஸ்டாலின் ஏற்படுத்தி வருகிறார். ஊழல் மலிந்திருக்கின்ற திமுக ஆட்சியை 2026ஆம் ஆண்டில் நிச்சயமாக தொடர விடமாட்டோம் என்றும் தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் திட்டவட்டம். நாடு முழுவதும் தொடர்ந்து 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடாத, வருடாந்திர தணிக்கை அறிக்கை தாக்கல் செய்யாத 474 அரசியல் கட்சிகளின் பதிவுகளை நீக்கியது இந்திய தேர்தல் ஆணையம். கடந்த மாதம் 334 அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் கடந்த 2 மாதங்களில் மட்டும் தமிழ்நாட்டில் உள்ள 42 கட்சிகள் உட்பட நாடு முழுவதும் 808 அரசியல் கட்சிகளின் பதிவுகளை தேர்தல் ஆணையம் நீக்கி அதிரடி. திருப்பூர் மாவட்டம் மங்கலம் பகுதியில் தேநீரில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 34 வயது இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். பொம்மை முதல்வர் ஆட்சியில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து தமிழ்நாட்டிற்கே தலைகுனிவை ஏற்படுத்தும் அவலம். மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். சென்னையில் வேலை கிடைக்காத விரக்தியில் மெத்தபெட்டமைன், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்ட 4 பொறியியல் பட்டதாரிகள் சிக்கினர். வெளிநாட்டு முதலீடுகளால் பல லட்சம் வேலை வாய்ப்புகளை காகிதத்தில் மட்டும் கணக்கு காட்டும் பொய் மாடல் ஸ்டாலின் அரசால் இளைஞர்கள் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவது அதிகரித்திருக்கும் அவலம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வெளி மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு தோல் கழிவுகளை ஏற்றி வந்த லாரியில் கஞ்சாவை கடத்தி வந்த 2 பேரிடமிருந்து 2 கிலோ கஞ்சா சிக்கியது. தமிழ்நாட்டை குப்பை தொட்டியாகவும் போதைப் பொருட்களின் கூடாரமாகவும் மாற்றிவிட்டு மண் மானம் காப்பதாக ஸ்டாலின் வசனம் பேசுவது வெட்கக்கேடானது என மக்கள் சாடல். திண்டுக்கல் ரயில் நிலையத்திற்கு வந்த நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட 6 கிலோ கஞ்சா சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் செயலற்ற தன்மையால் தமிழகம் முழுவதும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக புழக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை சூளைமேடு பகுதியில் 12 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் வைத்திருந்த 4 பேர் சிக்கினர். திறனற்ற திமுக அரசு தமிழகத்தில் போதைப் பொருட்களை தடுக்க முடியாமல் திணறி வருவதால் திரும்பும் திசையெல்லாம் போதைப் பொருள் விற்பனை ஜோராக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் போதைப் பொருள் விற்பனை தொடர்பாக கொத்து கொத்தாக இளைஞர்கள் பிடிபடும் அவலம். ஃபெயிலியர் மாடல் அரசு வேலை வாய்ப்பையும் உருவாக்காமல் போதைப் பொருள் புழக்கத்தையும் தடுக்காமல் இருப்பதால் போதைக்கு அடிமையாவதுடன் போதை வியாபாரியுமாகி உருமாறி எதிர்காலத்தை சீரழித்துக் கொள்ளும் இளைஞர்கள். சென்னை வானகரத்தில் கல்லூரி மாணவர் உட்பட 3 பேரிடமிருந்து மெத்தபெட்டமைன் மற்றும் கஞ்சா சிக்கியது. போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த திறனற்ற ஸ்டாலின் அரசால் புத்தகம் சுமக்க வேண்டிய கல்லூரி மாணவர்கள் கூட போதையால் சீரழியும் அவலம். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே திருமணத்தை மீறிய உறவை கண்டித்த கணவனை கழுத்தை நெரித்து கொலை செய்த மனைவி மற்றும் அவரது ஆண் நண்பர் சிக்கினர். வயிற்று வலியால் இறந்துவிட்டதாக மனைவி நாடகமாடிய நிலையில் உறவினரின் புகாரால் உண்மை அம்பலம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கடிக்க வந்த நாயை கம்பை கொண்டு விரட்டியதை அரசு மருத்துவரை வீடு புகுந்து கடுமையாக தாக்கி நாயின் உரிமையாளர்கள் வெறிச்செயல். தாக்குதலில் படுகாயமடைந்த மருத்துவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சாலையில் நடந்து செல்பவர்களை நாய் கடிக்க விரட்டுவதாக தெரிவித்தும் உரிமையாளர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. வீட்டு நாய் வெறி பிடிச்ச மாதிரி போர் வரும் எல்லா டைம்லையும் கடிக்குதுங்க. 4-5 தடவை என்னையவே கடிக்க வந்திருக்குது. இதை நான் அந்த வீட்டோட ஓனர்கிட்ட பார்த்து இந்த மாதிரி இந்த நாய்க்கு சரியில்லை, இந்த நாய்க்கு எது வெறி பிடிச்சிருக்கு, இதை பாருங்கள்,
இதை அடிக்கடி கடிக்க வருது அப்படின்னு நான் சொன்னேன். தகவல் சொன்னதுக்கு அந்த அம்மா வந்து ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் பேசினாங்க. பேசிட்டு அடிக்கிறதுக்கும் கூட முயற்சி பண்ணாங்க. மறுபடியும் அவங்க பையனை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து கேட்ட கேள்வி இல்லாமல் என்னை போட்டு ரொம்ப கீழெல்லாம் படுக்க போட்டு தரையில் இழுத்து ரொம்ப முகத்தில் குத்திட்டாங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் மருத்துவமனை மருத்துவர் அடியாட்களை வைத்து கொலை மிரட்டல் விடுப்பதாக செவிலியர் குற்றச்சாட்டு. பாலியல் தொல்லை கொடுத்த மருத்துவர் மதனகோபால், அவரது மனைவி அமுதவள்ளி, உறவினர் மோகன், திமுக நிர்வாகி சிவஞானம் ஆகியோர் மீது போடப்பட்ட வழக்கை வாபஸ் பெறச் சொல்லி மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட செவிலியர் புகார். மதனகோபாலும் அவர் தம்பியும் என்னையும் என் கணவரையும் கொலை மிரட்டல் வைக்கும் வகையில் எங்களை வந்து பார்க்கில் மிரட்டினார்கள். நாங்கள் பார்க்குக்கு போன செய்தி இவர்கள் யார் மூலமாகவோ தெரிந்து கொண்டு எங்களை பின்தொடர்ந்து வந்து மாலை நேரத்தில் எங்கள் மிரட்டியது எங்களுக்கு மிகவும் பயமாக இருந்தது. பழனியிலிருந்து ஓடிவிட வேண்டும், இங்கு இருக்கக்கூடாது, நீங்கள் அவருடைய சமுதாயத்தின் பெயரை சொல்லியும் என் கணவரின் சமுதாயத்தின் பெயரை சொல்லியும் மிகவும் அசிங்கமாக பேசி நடந்து கொண்டார்கள். என்னுடைய துப்பட்டாவை இழுத்து மிகவும் கேவலமாக நடந்து கொண்டார் டாக்டர் மதனகோபால். திருவாரூரில் திருமணத்தை மீறிய உறவை கைவிட மறுத்த மனைவி மற்றும் அவரது ஆண் நண்பரை ஓட விரட்டி அரிவாளால் வெட்டிய கணவர் சிக்கினார். மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நடைபெற்ற இந்த துணிகர சம்பவமே ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதற்கு சாட்சி என மக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் ரயில் தண்டவாளத்தில் ஆண் குழந்தையின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது தொடர்பாக 6 பேர் சிக்கினர். மகாராஷ்டிராவிலிருந்து சட்டவிரோதமாக குழந்தையை தத்தெடுத்து வந்தபோது உடல்நிலை சரியில்லாமல் குழந்தை உயிரிழந்தது விசாரணையில் கண்டுபிடிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே கடையில் பொருட்கள் வாங்குவது போல வந்து கத்தியை காட்டி மிரட்டி இளம் பெண்ணிடம் 2.5 சவரன் தாலி செயினை பறித்து சென்ற வழக்கில் 3 சிறார்கள் உட்பட 7 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பட்ட பகலிலேயே துணிகரமாக கொள்ளையடிக்கும் அளவிற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பலாவரத்தில் பள்ளியில் காலாண்டு தேர்வு நடைபெறும் நிலையில் விழா நடத்தி மாணவர்களுக்கு பெரும் இடையூறு செய்யும் வகையில் வகுப்பறை திறப்பு விழா நடத்திய விடியா அமைச்சர்கள் KN நேரு, தாமோ அன்பரசனுக்கு மக்கள் கடும் கண்டனம். தேர்வுக்கு தயாராகி வந்த 11ஆம் வகுப்பு மாணவர்களை பேண்ட் வாசிக்க வைத்து அமைச்சர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்ட அவலத்தை அறிந்த பெற்றோர் குதிப்பு. கோவையில் அரசு பேருந்தில் ஏறிய பெண் தூய்மை பணியாளர்களை பின்னால் வரும் ஓசி பேருந்தில் வருமாறு கூறி இழிவுபடுத்திய ஓட்டுநர். உதயநிதி கூறும் பிங்க் நிற பேருந்தில் பெண்கள் இழிவுபடுத்தப்படுவது தொடர்கதையாகும் நிலையில் ஸ்டாலின் அரசு அதை கைகட்டி வேடிக்கை மட்டும் பார்ப்பதாக பெண்கள் ஆவேசம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பெரும்புகை கிராமத்தில் கரும்பு தோட்டத்தில் அறுந்து கிடந்த மின் கம்பியில் இருந்து மின்சாரம் பாய்ந்து கூலி தொழிலாளர்கள் 2 பேர் உயிரிழப்பு. திமுக ஆட்சியில் சேதமடைந்த மின்கம்பிகளை மின்துறையினர் சீரமைக்காததால் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே இண்டூர் அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளியில் ஆபாசமாக பேசும் தலைமை ஆசிரியையை கண்டித்து மாணவிகள் சாலை மறியல். மாணவர்களை நெறிப்படுத்தும் ஆசிரியர்களே ஆபாசமாக பேசினால் மாணவர்கள் எவ்வாறு முறையான கல்வியை கற்க இயலும் என விடியா அரசின் பள்ளிக்கல்வித்துறைக்கு பெற்றோர் கேள்வி.
செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாரான பல ஏக்கர் நெற்பயிர்கள் மழையில் மூழ்கியதோடு நெல் கொள்முதல் நிலையங்களிலும் நெல் மூட்டைகள் நனைந்து கிடக்கும் அவலம். நெல்லை அரவைக்கு எடுத்துச் செல்வதற்கு ஸ்டாலின் அரசு வழிகாட்டு முறையை எளிதாக்க வேண்டும் என விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் வலியுறுத்தல். அரிசிக்கான தொகையை மட்டுமே தான் விடுவிக்கிறோமே தவிர கொள்முதல் தரத்திற்கோ எடைக்கோ எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று மத்திய அரசு தெளிவாக சொல்லியிருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு தேவையில்லாமல் ஈரப்பதத்தை காலங்காட்டி கொள்முதல் செய்வதை தடை செய்வதும், கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை மில்லுகளுக்கு எடுத்துச் செல்லாமல் இதை இருப்பு வைப்பதும், அறுவடை செய்யக்கூடிய நெல்லை கொள்முதல் செய்யாமல் தடை ஏற்படுத்துவதால் மழையில் அடித்துச் செல்வதை பார்த்து விவசாயிகள் வேதனை அடைவதை, கண்ணீர் விட்டு கதறுவதை முதல்வர் வேடிக்கை பார்க்கக்கூடாது. சென்னை, மதுரை, கோவை மற்றும் தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள 4 மருந்தியல் கல்லூரிகள் வெறும் 3 பேராசிரியர்களுடன் செயல்படுவதால் மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்கப்படும் அபாயம். மருந்தியல் கல்லூரிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்காத செயலற்ற ஸ்டாலின் அரசு தனியார் கல்லூரிகளுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தியுள்ளதாக கல்வியாளர்கள் குற்றச்சாட்டு. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வளாகத்தில் கழிவுநீர் குளமாக மாறி தேங்கியுள்ளதால் நோய் தொற்று பரவும் ஆபத்து. மது அடிமை மறுவாழ்வு வார்டு முன் கழிவுநீர் குளமாக மாறியுள்ள நிலையில் விளம்பர வெறியர் அமைச்சர் மாசு நடைபயிற்சியில் மட்டும் மூழ்கியிருக்க மக்கள் நோயில் சிக்கி தவிக்கும் அவலம். தமிழகம் முழுவதும் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் காய்ச்சலால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் சென்னையில் வைரஸ் மற்றும் டெங்கு காய்ச்சல் பரவல் அதிகரித்துவிட்டதாக மருத்துவர்கள் எச்சரிக்கை. சென்னையில் மழை நீருடன் தேங்கியுள்ள கழிவுநீரை அகற்ற திறனற்ற ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதை வைரஸ் காய்ச்சலுக்கு பரவல் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தின் சில பகுதிகளில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படுவதுடன் சில இடங்களிலும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் அறிவிப்பு. மழையால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நீர் தேங்கி மக்கள் அவதிக்குள்ளாகும் நிலையில் மாநகராட்சிக்கு வரவழைக்கப்பட்ட 500க்கும் மேற்பட்ட மழை நீரை வெளியேற்றும் டிராக்டர்கள் ரிப்பன் கட்டிடத்தில் காட்சிப் பொருளாக இருக்கும் அவலம். போட்டோ ஷூட்டுக்காக கொண்டுவரப்பட்ட டிராக்டர்களும் பணியாளர்கள் தங்குமிடம் உணவு வசதியின்றி தவிப்பதுமே நிர்வாகத்திறனற்ற ஆட்சிக்கு சாட்சி என சென்னை மக்கள் ஆதங்கம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே மூதாட்டியிடம் தங்கச் சங்கிலியை பறித்துச் சென்ற வழக்கில் சிக்கியவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை கையாடல் செய்த ராமநத்தம் காவல் ஆய்வாளர் பிருந்தா ஆயுதப்படைக்கு மாற்றம். மக்களை காக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வெற்று வசனம் மட்டுமே பேசும் ஸ்டாலினின் ஆட்சி என்று ஒழிகிறதோ அன்றே நாட்டிற்கு விடியல் ஏற்படும் என மக்கள் கடும் சாடல். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நும்பல் பிரதான சாலையில் மழைநீர் கழிவு நீருடன் குளம் போல் தேங்கி நிற்பதால் லாரி, கார் உள்ளிட்ட வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதி. புதிதாக சாலை அமைக்க பூமி பூஜை போட்டு பல மாதங்கள் ஆகியும் விடியா திமுக அரசு அதிகாரிகள் சாலை அமைக்காததால் தேங்கியுள்ள மழைநீரில் பள்ளம் எங்கு இருக்கிறது என்று தெரியாமல் அச்சத்துடன் செல்வதாக மக்கள் வேதனை. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தனியார் கல்லூரியின் பேருந்து ஓட்டுநர் மதுபோதையில் பேருந்தை இயக்கி அரசு பேருந்து மீது மோதி விபத்து. அரசு பேருந்தில் பயணித்த 7 பெண்கள் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் எலும்புக்கூடாக காட்சியளித்த அரசு பேருந்து. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மேல் ஆலத்தூரிலிருந்து அகரம்சேரி செல்லும் தற்காலிக மண் சாலை தொடர் கனமழையால் பாலாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட அவலம். நிரந்தர பாலம் கட்ட நிதி ஒதுக்கியும் பணிகள் தொடங்காமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் 15 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டியிருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரத்தில் இருந்து சென்னை நோக்கி சென்ற கார் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்த பரிதாபம். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை. விழுப்புரம் மாவட்டம் ஐயூர் அகரம் பகுதியில் கார் மீது கண்டெய்னர் லாரி மோதிய விபத்தில் அரசு பள்ளி ஆசிரியர் உட்பட 2 பேர் உயிரிழந்த நிலையில் 2 படுகாயம். விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அறிவிப்பு பலகைகள் மற்றும் தடுப்பு கட்டைகள் முறையாக அமைக்கப்படாததால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓய்வு பெற்றவர்களுக்கு பணப்பலன் வழங்குவது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 33வது நாளாக சென்னையில் உள்ள அனைத்து பணிமனைகளிலும் திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியின் போக்குவரத்து தொழிலாளர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டம். விடியல் தருவதாக கூறி தங்கள் வாழ்வை இருட்டில் தள்ளிய ஸ்டாலின் அரசுக்கு எதிராக 22 பணிமனைகளில் கருப்பு கொடி ஏந்தி எதிர்ப்பை பதிவு செய்யும் பணியாளர்கள். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே 4 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து தாக்கியதில் இளைஞர் உயிரிழந்த நிலையில் கொலை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி அவரது உறவினர்கள் திடீர் சாலை மறியல். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கொலை, கொள்ளை, வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திமுகவை சேர்ந்த நான்குநேரி ஊராட்சி ஒன்றிய தலைவர் பதவியை துஷ்பிரயோகம் செய்வதாக கூறி துணைத் தலைவர் உட்பட கவுன்சிலர்கள் 9 பேர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர ஆட்சியரிடம் மனு. திமுக ஊராட்சி ஒன்றிய தலைவர் மீது திமுக கவுன்சிலர்களே நம்பிக்கை இழந்திருப்பதால் மக்கள் அதிர்ச்சி. விழுப்புரம் மாவட்டம் கீழ்பெரும்பாக்கம், ஊரல்கடைமேடு, சித்தேரிக்கரை, தாமரைக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளில் தேங்கியுள்ள மழைநீர் அகற்ற நடவடிக்கை எடுக்காத திமுக எம்எல்ஏ லட்சுமணன் வீட்டை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. வெற்று விளம்பரங்களில் மட்டுமே ஆட்சியை நடத்திவிடலாம் என நினைக்கும் திமுகவினர் நாள்தோறும் மக்களின் கேள்விகளுக்கு உள்ளாகி திணறுவது தொடர்கதையாகும் அவலம். சொல்றாங்க சார், செய்யலையே, செயல் நடக்கல, சொல் மட்டும் தான் நடக்குது. கலெக்டர் ஆஃபீஸ் எங்க ஏன் இவர்கிட்டே எத்தனை தடவை கொடுத்துருக்கோம், ஒன்றும் இல்லை. அவர் ரவ தூத்த போட்டாலும் அங்கே தான் வந்து விழுமே. அதனால சுற்றி இருக்கிறவங்களுக்கு இருக்க முடியல, நோய் வருது, சாக்கடை அடைச்சிக்கிட்டு, அதனால குழந்தைங்களுக்கு பாதிப்பு வருது. ஆள்றாங்க, அந்த டைமுக்கு மட்டும் தான் தீர்வு கொடுக்குறாங்க, நிறைவாக கொடுக்க மாட்டாங்களே. வருஷம் இதே தான் டிமாண்ட் வைக்கிறோம், அந்த அன்னைக்கு மட்டும் தான் அது தீர்வு கிடைக்குது. காலத்துக்கு அந்த தீர்வு கிடைக்க மாட்டேங்குது, செய்ய மாட்டாங்க, அவ்வளோதான். பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகள் கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் கும்பகர்ண தூக்கத்தில் செயல்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி, கிருஷ்ணகிரியில் செப்டம்பர் முதல் 27 புதிய டெங்கு பாதிப்புகள் பதிவாகி மக்களை அச்சுறுத்தி வரும் நிலையில் டெங்கு ஒழிப்பு பணிகளை மேற்கொள்ளாமல் டெண்டர்கள் மூலம் திமுக உடன்பிறப்புகள் தங்கள் உண்டியலை நிரப்புவதிலேயே குறியாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்காக சட்டமன்றத்தில் 216 கோடி ரூபாய் திட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் நடைமுறையில் பயனடைவது திமுக உடன்பிறப்புகளின் வீடுகளே என்றும் மீனவர்களின் வீடுகள் காலியாகத்தான் உள்ளன என்றும் மீனவர்கள் குற்றச்சாட்டு. மீன் உரம், கடற்பாசி வளர்ப்பு, வலை பின்னுதல் என பட்டியல்கள் நீளும் நிலையில் திட்டங்கள் எல்லாம் விளம்பரத்திற்காக மட்டுமே என்றும் தங்கள் வாழ்வாதாரத்திற்கானது இல்லை என்றும் நாகை மாவட்டம் வேதாரண்யம் மீனவர்கள் வேதனை. சென்னையில் முதியவர்களின் வீடுகளில் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யும் திட்டத்தில் திமுகவினர் குறுக்கீடு செய்வதாக ரேஷன் கடை ஊழியர்கள் குற்றச்சாட்டு. செல்லும் இடமெல்லாம் திமுகவினர் உடன் வந்து அராஜகத்தில் ஈடுபடுவதால் தங்களால் சுதந்திரமாக பணி செய்ய முடியவில்லை என்றும் கூட்டுறவு இணை பதிவாளர்களிடம் புகார் அளித்தும் பயனில்லை என்றும் ரேஷன் கடை ஊழியர்கள் வேதனை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்து நெல் மூட்டைகளை அரவைக்கு வெளி மாநிலங்களுக்கு அனுப்பும் பணி தாமதம் காரணமாக நெல் கொள்முதல் நிறுத்தப்பட்டதால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதுகாப்பதில் திமுக அரசு முழு தோல்வியடைந்து விட்டதாக விவசாயிகள் ஆதங்கம். திருவாரூர் மாவட்டத்தில் இரவு பெய்த மழையால் வலங்கைமான் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். ஆண்டுதோறும் மழையால் நெற்பயிர்கள் சேதமடைவதால் ஈரப்பதம் பார்க்காமல் நெல்மணிகளை கொள்முதல் செய்யவும் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். குறுவை நடவு செய்திருந்தது மொத்தமாக இல்லாமல் காற்று மழையில் அறுவடைக்கு தயாராக இருந்த சூழலில் இன்றைக்கி அறுக்கிறதா இருந்தது. இன்றைக்கி எல்லாம் தண்ணியில் முழுகி கிடக்கு. இது தொடர்ச்சியாக போன முறையும் இதே மாதிரி தான் நாங்கள் இதே சம்பாவுக்கு இதே மாதிரி தான் தண்ணியில் முழுகி ஒன்றுமே பண்ண முடியாமல் சூழல் ஏற்பட்டுச்சு. இப்போ குறுவைக்கும் இதே மாதிரி சூழல் இருக்குது. இயற்கை சூழலில் நாங்கள் மாட்டி இந்த மாதிரி இருக்கோம். அரசாங்கம் இதை உடனே
கணக்கெடுத்து எங்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கணுங்கிறத வலியுறுத்தி கேட்குறோம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் எம்ஜிஆர் நகர் பகுதியில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மழை நீர் குளம் போல் தேங்கியதில் காய வைத்திருந்த நெல்மணிகள் சேதமான அவலம். ஸ்டாலின் மாடல் அரசு தங்களை நாள்தோறும் வஞ்சிப்பதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் தேங்கியுள்ள மழை நீரை உடனே அகற்ற கோரிக்கை. நெல் ஒன்று வெட்டி வந்து எல்லாம் மழை தேங்கி உள்ளே உரம் வந்துச்சு. உள்ளே வரவே முடியல, நல்ல காடாக்குது. ஒரு வெண்டி வர முடியல, ஒரு வெண்டி போக்குவரத்து எதுவுமே இல்லை. கேட்டாங்க நாங்கள் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுவோம். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யாததால் அங்கு விவசாயிகள் அடுக்கி வைத்துள்ள நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமாகும் அவலம். திறனற்ற திமுக அரசு அதிகாரிகள் அலட்சியத்தால் வியர்வை சிந்தி பல மாதம் உழைத்து சாகுபடி செய்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நெல் மூட்டைகள் வீணாவதாக விவசாயிகள் வேதனை. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே பட்டிக்காடு கிராமத்தில் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தை திறக்க வேண்டி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து பெரும் இழப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை. தஞ்சை மாவட்டம் கோவிந்தநல்லூர் பகுதியில் பாசன வாய்க்காலில் மண்டியுள்ள ஆகாய தாமரை செடிகளை இயந்திரம் மூலம் அகற்றாமல் குறைந்த அளவிலான தொழிலாளர்களை மட்டும் வைத்து அகற்றும் திமுக அரசுக்கு விவசாயிகள் கண்டனம். பருவமழை நெருங்கும் நேரத்தில் போர்க்கால நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் விடியா திமுக அரசு ஆகாய தாமரை செடிகளை அகற்றும் பணியில் சுணுக்கம் காட்டுவதாக விவசாயிகள் வேதனை. இது ஆகாய தாமரை கொண்டு ஆகாய தாமரையை வாய்க்கால் ஆட்களை கொண்டு எடுப்பதற்கு எந்த விதமான சாத்திய கூறும் கிடையாது. உடனடியாக இயந்திரம் மூலம் இந்த வாய்க்காலை தூர்வார வேண்டும். தமிழக அரசு இதில் முழு கவனம் செலுத்தவில்லை என்றால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய விளைநிலங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டு விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு மிக மோசமான சூழ்நிலை என்பது நிலவி வருகிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அரசு பேருந்தின் படிக்கட்டில் ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் பள்ளி மாணவர்கள். திறனற்ற திமுக அரசு போதிய பேருந்துகளை இயக்குவதில்லை எனவும் இதனால் மாணவர்கள் உயிரை பணயம் வைத்து பயணம் செல்லும் நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு. மும்பையிலிருந்து 182 பேருடன் தாய்லாந்து நாட்டிற்கு புறப்பட்டு சென்ற இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென வெடிகுண்டு மிரட்டல். சென்னையில் அவசரமாக தரையிறங்கிய இண்டிகோ விமானத்தில் சுமார் 3 மணி நேரம் முழுமையான சோதனை செய்த பிறகு மிரட்டல் வெறும் புரளி என தெரியவந்த நிலையில் மீண்டும் தாய்லாந்து நாட்டிற்கு புறப்பட்டு சென்றது. ஈரோட்டில் கருங்கல்பாளையம், கொல்லம்பாளையம், சம்பத் நகர், மூலப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழிவு நீருடன் மழை நீர் கலந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி. மழைநீர் வடிகால்வாய்களை முறையாக அமைக்காமல் மக்களை அவதிக்கு உள்ளாக்கிவிட்டு யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என வசனம் பேசும் ஸ்டாலினுக்கு வெட்கமா இல்லையா என மக்கள் கேள்வி. மதுரை காமராஜபுரம் குமரன் குறுக்கு தெரு பகுதியில் தெருநாய் கடித்ததில் படுகாயமடைந்த 7 வயது சிறுமிக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ள திருநாய்களை பிடித்து நடவடிக்கை எடுக்காமல் வெற்று விளம்பரம் செய்வதில் விடியா ஸ்டாலின் அரசு கவனம் செலுத்தி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சியில் ஆவின் மூலம் பால் கொள்முதல் நிலையம் திறக்காததை கண்டித்து விவசாயிக்கு பாலால் அபிஷேகம் செய்து நூதன முறை போராட்டம் நடத்திய விவசாயிகள். தனியார் பால் கொள்முதல் நிறுவனங்களிடம் கமிஷன் பெற்றுக்கொண்டு விடிய அரசின் அதிகாரிகள் துரோகம் இழைப்பதாக பால் உற்பத்தியாளர்கள் கடும் தாக்கு. தனியார் பால் கொள்முதல் நிறுவனங்களிடம் கமிஷன் பெற்றுக்கொண்டு விடிய அரசின் அதிகாரிகள் துரோகம் இழைப்பதாக பால் உற்பத்தியாளர்கள் கடும் தாக்கு. பிரைவேட்ல வித்தா காசு கிடைக்குங்கிறதுக்காக திறக்க மாட்டேங்கிறது. டிஆர் லாபம் வரும்ல, பிரைவேட் காரன் கொடுத்துருவான்ல. இப்ப என்ன பிரைவேட்னா 24 ரூபா தான் எங்கிட்ட வாங்குறான், அரசாங்கத்தினா 34 ரூபா. அதனால பிரைவேட்டுக்கு சாதகமா இந்த திறக்க மாட்டேங்கிறாரு. இங்க கலெக்டர் போன மீட்டிங்ல சொன்னா செஞ்சு தரேன், நிறைய செய்யல.
அதனால இந்த போராட்டம் நடத்துறோம். பாலை ரோட்ல ஊற்றி தலையில ஊற்றி எங்களுக்கு பாலை இது இந்த வாரமும் செய்யலைன்னா தொடர்ந்து வாரம் இங்க பாலை ஊற்றும் போராட்டம் நடத்துவோம். ஆன்லைன் பட்டப்படிப்புகளில் சேரும் முன் கல்வி நிறுவனங்களின் அங்கீகாரத்தை மாணவர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டுமென யுஜிசி அறிவுறுத்தல். அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் குறித்த பட்டியலை இணையதளம் வாயிலாக தெரிந்து கொள்ளவும் ஏற்பாடு. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் புதிய கட்டுமானங்களுக்கு இடையூறாக உள்ள ஆங்கிலேயர்கள் கல்லறைகளை அகற்றுவது தொடர்பான வழக்கு. மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் மற்றும் தொல்லியல் துறை அடுத்த 4 வாரங்களில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர் மட்டுமே PTA எனப்படும் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகளாக இருக்க தகுதியானவர்கள் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. படிப்பை முடித்து வெளியேறிய மாணவர்களின் பெற்றோர் பதவியில் தொடர்வதை அனுமதிக்க முடியாதென அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தல்களை வெளியிட ஆணை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பழமையான பத்மநாபபுரம் அரண்மனையிலிருந்து ஐஸ்வர்ய சிவன் உள்ளிட்ட சில சிலைகள் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோயிலுக்கு புறப்பட்டன. நவராத்திரி திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் சிலைகள் எடுத்து செல்லப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் விமர்சையாக தொடங்கிய பிரம்மோற்சவ விழா. ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு நடைபெற்ற சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் சிறப்பு பூஜைகளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். புரட்டாசி முதல் சனிக்கிழமையொட்டி பெருமாள் கோயில்களில் குவிந்த பக்தர்கள். அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 82,320 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 60 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 10,290 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளில் பங்கு பெறுவோரின் முக அடையாளத்தை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உதவியுடன் சரிபார்க்க ஆணையம் முடிவு. வெளிப்படையான முறையில் தேர்வுகளை நடத்த இந்த முறை பெரிதும் உதவும் என்பதால் வரும் காலங்களில் அனைத்து தேர்வுகளிலும் இந்த முறையை பின்பற்ற திட்டம். அக்டோபர் 1 முதல் ஆதார் சேவைகளுக்கு கட்டணம் உயரலாம் என தகவல். முகவரி மாற்றத்திற்கு 50 ரூபாயிலிருந்து 75 ரூபாயாகவும், புகைப்படம் உள்ளிட்ட புதுப்பிப்புகளுக்கு 100 ரூபாயிலிருந்து 125 ரூபாயாகவும் உயர வாய்ப்புள்ளதாக தகவல். ஆதார் விவரங்களை செல்போன் மூலம் அப்டேட் செய்ய ஆதார் என்ற மொபைல் செயலி விரைவில் அறிமுகம். பெயர், முகவரி மற்றும் பிறந்த தேதி உள்ளிட்டவற்றை மாற்றும் வகையில் ஆதார் மொபைல் செயலி இருக்கும் என எதிர்பார்ப்பு. மணிப்பூரில் ராணுவ வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பாதுகாப்பு படை வீரர்களை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு. பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பாதுகாப்பு படை வீரர்கள் 2 பேர் உயிரிழப்பு, 3 பேர் படுகாயம். தமிழகத்தில் திடீர் உரத்தட்டுப்பாடு ஏற்பட்ட காரணம் திமுகவினர் அதிக அளவில் உரம் பதுக்கியதுதான் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. இந்த சட்டவிரோத பதுக்கல் விவசாயிகளின் பயிர் உற்பத்தியையும் சந்தை விலையையும் பாதித்துள்ள நிலையில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை.